ராதிகாவின் தாய்க்கிழவி திரைப்படம் 4 நாட்களில் எத்தனை கோடி வசூலித்துள்ளது என்பது குறித்து தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. படத்தின் மீதான நேர்மறையான விமர்சனத்தால் நாளுக்கு நாள் ரசிகர்களின் எண்ணிக்கை திரையரங்குகளில் அதிகரித்து காணப்படுகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் ஒருபுறம் நடிப்பில் கவனம் செலுத்தினாலும் மறுபுறம் படங்களையும் தயாரித்து வருகிறார். அந்த வகையில் சிவகார்த்திகேயன் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரித்துள்ள திரைப்படம் தான் தாய்க்கிழவி. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கியுள்ளார். படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். வயதான கிராமத்து பெண்மணி கதாபாத்திரத்தில் மிரட்டலான நடிப்பில் கவனம் ஈர்த்துள்ளார் நடிகை ராதிகா. இவருடன் பாலசரவணன், சிங்கம்புலி, அருள்தாஸ், முனீஸ்கான், இளவரசு, ஜார்ஜ் பரியான் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ராதிகாவின் மிரட்டலான நடிப்புக்கு ஈடு கொடுத்து இவர்களும் மிகவும் நன்றாகவே நடித்திருந்தார்கள். படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பல காட்சிகள் நகைச்சுவையாகவும் அதே சமயத்துல சிந்திக்கவும் வைத்தது. மிகவும் தைரியசாலியான பெண்ணாக ராதிகா நடித்திருப்பதுடன் பெண்கள் அனைவருமே மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் தன் கையே தனக்குதவி என்கிற மாதிரியும் இருக்க வேண்டும் என்பது போல இந்த படத்தில் ராதிகா பல அறிவுரைகளை சொல்லியிருப்பார். இந்த படம் கடந்த பிப்ரவரி 27 திரையரங்குகளில் வெளியானது. படத்தின் பிரீமியர் காட்சி பிரஸ் காட்சியின் போது வரவேற்பு கிடைத்தது. படம் வெளியாகி ரசிகர்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது. இதனால் படத்தின் காட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் படம் வெளியாகி 4 நாட்களில் மொத்தமாக இதுவரை 22 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியிருப்பதாக சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.